சொன்னார். நாங்கள் வந்து இங்கே எங்களோட வண்டியே கிடையாது. எங்களோட வண்டி 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு எங்களோட வண்டி. இங்கே வண்டி 10லன்னு சொல்லி அங்கேருந்து வரோம். இந்த பையனோட வண்டியே 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. எல்லாருமே லாங்கில் இருந்தால் வந்தோம். வந்த இடத்துல அவங்க இப்போ நாங்கள் கேஸுக்கு வரோம். இப்போ எல்லாருமே போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ கேஸ் ஏற்றி வரும்போது போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வண்டி தாக்குறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து வண்டி தாக்குறாங்க. டிவிக்கில் போலீஸ்காரெல்லாம் வந்து தடுத்து காப்பாற்றுறாங்க. சரி பண்ணா போங்க தள்ளி விடுறாங்க. அவங்களையும் மீறி உடைக்கிறது பொதுமக்களை பார்ப்பாங்க, நம்மளே பார்ப்பாங்களா சார் சொல்லுங்க. அந்த இடத்துல அதையும் மீறி கேஸ் எடுத்துட்டு போனா வண்டி கண்ணாடி நொறுக்கிறது, வண்டியை உடச்செறியறது, ஆள் டிரைவரை பிடிச்சி அடிக்கிறது. இது எதுக்கு சார்? ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி வசம் எதுக்கு வச்சிருக்கோம்? ஒரு இல்லாதவங்கள கூட்டிட்டு போறது அந்த எமர்ஜென்சி வண்டியை வச்சிருக்கிறோம். அங்க எங்களுக்கு போன் வருது, எல்லாம் அடிபட்டாங்க, எல்லாம் மூச்சலா இருக்குது இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வருது. அங்கிருந்து கொண்டு போறதுக்குள்ளேயோ ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை சார். வண்டி விட மாட்டேங்கிறாங்க. இந்த சைடு சார் அந்த இடத்துல வந்து ஒன் வே, இங்கிட்டு போய் தான் திரும்பி வரணும், கேப் இது கிடையாது. அப்படி இங்கிட்டு போய் திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த வண்டி தான் வந்து ரிட்டர்ன் ஏற்றணும். இதுக்கு இந்த சைடும் போறீங்க, இந்த சைடு வரீங்க, அது ஒரு பிரச்சனை வருது. வண்டி தடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை. அது வீடியோவே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட வண்டி அடிச்சுன்னு இருக்கு, அராஜகம் பண்றது. அந்த பையனால முடியல சார். 3 பேர் அட்மிஷன் பண்ணிருக்காங்க அமராவதியில. ஆம்புலன்ஸ் பூரா கண்ணாடி உடச்சிருந்தா பாருங்க. அந்த வண்டியில 2 பேரும் உடஞ்சிருக்கு பாருங்க சார். அங்க போய் தான் உடஞ்சது. அந்த வண்டியில நிக்கும் பாருங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பண்ணோம். வண்டி மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க சார். ஆம்புலன்ஸ் எதுக்கு சார் வருது? ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள் எதுக்கு வருது சார்? இல்ல காசு பணத்துல ஒடியாது வந்து வேலை செய்யணுமா சார்? இங்க இருக்கவங்களா 25 கிலோ இங்க இருக்க எல்லா வண்டியும் பாருங்க, எந்தெந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு பாருங்க சார். ஒரு எமர்ஜென்சி வண்டியில குறையனால உள்ள வருது வண்டி சார். எங்க வண்டியில ஒரு 3 பேர் ஏற்றிட்டு வந்தோம் சார். எல்லாம் மயக்கினா இருந்தாங்க. கொண்டாந்து அமராவதி மெடிக்கல் காலேஜ் கொண்டே விட்டோம். மித்தபடி அதோட நிலவரம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா யாரும் உள்ள அலோவ் பண்ணல. நாங்கள் வெளியிலே தான் இருந்தோம் சார். எந்த இதுவுமே ஏத்திட்டு சார் நாங்கள் அந்த இடத்துல ஏத்திட்டு வரணும். எங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம் அந்த இடத்துல கிடைக்கல சார். ஓப்பனா சொன்னாதான் உண்மை. எல்லாம் மறிச்சுக்கிறாங்க, வண்டியை மறிச்சுக்கிறாங்க, சண்டை கட்டுறாங்க சார். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கேப்ல தான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு எல்லாமே. அந்த கேப்ல எங்களால் கொண்டு போய் சேர்த்த முடியல. வண்டி நிப்படி 1/4 மணி நேரமா சண்டை கட்டுறாங்க, 1/2 மணி நேரம் சண்டை கட்டுறாங்க சார். எப்படி சார் அந்த இடத்துல வெஹிக்கிள் போக முடியும்? ஆம்புலன்ஸ் எப்படி சார் போக முடியும்? ஆம்புலன்ஸ் வந்து நவர மாட்டேங்கிறாங்க. இப்ப இது ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தா வேணுக்குன்னு உள்ள விடுறாங்க. எதுக்கு சார் வேணுங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரப்போகுது? ஏன்னா பெட்ரோல் கேட்டா வண்டி எவனா ஓட்டுவானா சார்? வண்டியா எடுத்து என் வண்டி முதல்ல எடுத்து இவன் வண்டி எல்லாம் முதல்ல எடுத்து சும்மா ஓட்ட முடியுமா சார்? ஒரு எமர்ஜென்சி தான் எடுத்துட்டு வர முடியும் அந்த இடத்துக்கு. அதாவது எல்லா ஆடமும் எல்லாம் கட்சிக்கு இப்ப வந்து எல்லா ஆளாலும் கட்சிக்கு இது பண்ணிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் எங்க கட்சி புறக்கணிக்கு உள்ள வராங்க. எதுக்கு சார் இதெல்லாம் உள்ள வருது? ஒரு எமர்ஜென்சிக்கு எதுக்காக உள்ள வருமா சார்? சார் போலீஸ் இருக்கனால தான் சார் இவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க. இல்லாட்டி ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது சார். அந்த இடத்துல பெரிய அராஜகமே நடந்திருக்கு சார். ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அதுக்குள்ள. அவங்க இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் பண்ணிருக்க முடியாது சார். சரி, தேங்க்யூ. சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணலாம், நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க சார். இது நல்லா இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பையனும் பொண்ணு இருக்காங்க. இது நல்லது பார்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அவங்க வந்து பண்ணித்தரேன் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் சொல்ல. இது மாதிரி எதுவும் மறுபடியும் இந்த மாதிரி கூட்டத்தில் எதுவும் நடக்கக்கூடாது. இந்த உயிர் இழப்பு வரக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கூட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் அதிகமாக. எனக்கு ஒரு மாமா வேணும், அக்கா வீட்டுக்காரர் ஒரு தெரியுமா? நான் இல்லாம நான் இனிமேல் எப்படி சின்னவரு இருக்க போறேன் தெரியல. சின்னவரு பேச மாட்டானே. விட்டுட்டமே பிள்ளைய விட்டுட்டே நானு. எங்க போனோட வர மாட்டான்னு சொல்லுவான். இன்னைக்கு வந்துட்டானே. ஆனா வரல சித்தி. போ சித்தி, எழுதுற வேலை இருக்கு சித்தின்னு சொல்லுவானே. தம்பி கொண்டு விட்டானடா. கண்ணாடி